உட்காருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்காரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாரும் அப்படிதான் மற்றவங்க உட்காரு. அவங்க என்ன பண்றாங்க? குழந்தை எடுத்து அப்படியே தயவுசெய்து வெளியே வந்துடும். கை குழந்தை வச்சுக்கிறவங்க யாராவது எதிரில இருந்தா மேலகளை ஓடியாருவாங்க, விழுவாங்க, ஓரம் வந்து உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் மாலை கட்டி
திருவிளக்கு ஒளி வெளியே காரியத்தை விட்டு சொல்லிடம்மா. உட்கார வைக்க அப்படி காமெடி வந்து ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதி பராசக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டு வரம் தந்திடுவார். ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதி பராசக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டு வரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள். காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, மலையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி, கரூரிலே ஆதி பராசக்தி தாயே, தன்னியனானே நம்மா தன்னியனானே. மலையென்றும் மனமென்றும் கடந்து வந்தோம் தாயே, தங்களை பார்ப்பது இந்த மலையாளத்தில் பகவதியாகிய பாபர்கள் மக்களுக்கு காட்சியளிக்கிறே. தங்களிடம் ஒரு வரம் பெறுவதற்கென்றே வந்திருக்கிறோம். என்ன என்னிடம் வரமா? அடே நாகோடகா,
இடத்திலே இந்த ஆதி சக்தியிலே உனக்கு வரம் வேண்டுமா? யாது வரம் வேண்டும்? ஐயே வரம் என்றால் எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? இதுவரையிலும் தானவர் இனத்து இப்படி வரப்பை பெற்றவர்களே யாது வரம் வேண்டும் உனக்கு? இந்த பாராய பிரபஞ்ச பூமியிலே வந்திருக்கின்றதே 7.5 கோடி மாயா ஜாலம், மந்திர ஜாலம், தந்திர ஜாலம், இந்திர ஜாலம், மகேந்திர ஜாலம். அது மட்டுமல்ல தாயே, கூடு விட்டு கூடு பாயும் மந்திரங்கள், ஓடி வைப்பது, ஓடி எடுப்பது, ஏற்பட்ட வரங்களை எனக்கு தந்தது. அது மட்டும் கிடையாதா? இந்த கண்டனுடைய பூத உடலில் இருக்கக்கூடிய உயிராகப்பட்டது அந்த சக்தி கலசக்தி. என்ன ஆணவம் இருந்தால் சக்தி என்றும் பாராமல் உன்னுடைய கேவலம் உன்னுடைய உயிர் என்னுடைய கலசத்தில் இருக்க வேண்டுமா? அதே எப்பொழுது உன்னை கொண்டு குவிக்கிறேன் பாரா. உன்னையே மாதாவாகவே கருதி இந்த உலக மாதாவாக இருக்கக்கூடிய தங்கள் கருதி நாங்கள் உன்னையே நம்பி வந்திருக்கோம். கரத்தினால் கொன்றாலும் எங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை வரத்தை கொடுத்து எங்களை வாழ வைத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கருணை உள்ளத்திலே இவள் தாய் உள்ளம் கொண்டவள் என்று மனதிலே எண்ணி விட்டாயா? உருவத்திலே கோர ரூபமாக இருந்தாலும் ஆனால் உள்ளத்திலே இவள் தாய் போன்றவள் என்று தாயின் பாசத்தினால் என்னை கட்ட நினைக்கின்றாயா? ஆமாம் தாயே. ஆராரோ ஓடி வந்தே அம்மாவும் கால்களுக்கு ஆராரோ அம்மா ஆடி வந்த ஆடி வந்தே அம்மாவும் கால்களுக்கு ஆராரோ அம்மா
மகனே, எங்களுக்கென்றே நாங்கள் கேட்ட வரத்தை தந்துள்ளது. இதோ இடத்தில் உன்னுடைய கண்முனையே, இதோ இடத்தில் நாங்கள் இப்போதே இறந்து விடுவோம். மகனே, வேண்டாம், நிறுத்து. தாய் என்னும் பாசத்தினால் இந்த அகோர ரூபினியை இறக்க கட்டிவிட்டாய். உனக்கு யாது வரம் வேண்டும், இப்பொழுதே கேள், தருகின்றேன் மகனே. இந்த பாராய பிரபஞ்ச பூமியிலே புலந்திருக்கிறது மாயாஜாலம், மந்திரஜாலம், தந்திரஜாலம், இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம், காயா சித்தி மாயா சித்தி, ஓடி வைப்பது ஓடி எடுப்பது, இது போன்ற மாயாஜாலம், மந்திரஜாலம் அத்தனையும் என்னை வந்து அடே, அது மட்டுமின்றி இந்த கண்டனுடைய பூத உடலில் இருக்கக்கூடிய உயிராகப்பட்டது சக்தி கலசத்தில் ஐக்கியமாக. அடே அசுரேந்திரா, அந்த அஷ்டமா சக்திகளின் விளக்கம் என்ன? இந்த அசுர அற்ப பயனுக்கு தெரியுமா? அடே, இந்த உலகத்திலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அஷ்டமா சக்திகள் ரிக், யசு, சாம, அதர்வன வேதங்கள் என்று சொல்லக்கூடிய அதர்வன வேதத்திலே அழித்தல் தொழிலுக்கு மந்திரமாக இருக்கக்கூடிய அஷ்டமா சக்திகள் ஒரு அசுரனின் கருத்தினார். ஆனால் தாயுடைய பாசத்தால் இந்த தாயையே கட்டிவிட்டானே. மகனே, அஷ்டமா சக்திகள் நல்லதற்குத்தானே கேட்கின்றாய்? அது உங்களுக்கு இருந்தால் என்ன? இந்த அரக்கருடைய அதேதானே. நீ பெறாத பிள்ளைகள் நாங்கள். அப்படியானால் இந்த தாயுடைய கரத்தில் இருந்தால் என்ன, என்னுடைய மகனுடைய கரத்தில் இருந்தால் என்ன? எப்பொழுதே தருகின்றேன் எனக்கு அஷ்டமா சக்திகள். இந்த வரம் கொடுத்தாலும் போதாது. இந்த கண்டனுடைய பூத உடலில் இருக்கக்கூடிய உயிராகப்பட்டது உன்னுடைய சக்தி கலசத்தில் ஐக்கியமாகவே இருக்க வேண்டும். இரண்டாவது வரத்தையும் தந்தது வேண்டும். அடே, நீ கேட்கக்கூடிய வரத்தில் ஏதாவது வஞ்சகம் சூழ்ந்திருக்கின்றதா? இல்லை, இல்லை, கிடையாதா? என்னுடைய மகன் நிச்சயமாக பொய் என்பதே உரைக்க மாட்டான். அப்படி என்றால் இந்த வரத்தையும் என்னுடைய மகனுக்கு தந்து அழகு பார்க்க வேண்டும். மகனே, இந்த சக்தியினுடைய கலசத்தில் உன் உயிர் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். பிடி, பிடி. தாயே, அம்மா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, இந்த உலகத்தில் எந்த ஆடவர்களாலும் எனக்கு அழிவு என்பதே ஏற்படக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் தாயே. நீயும் என்னுடைய மகன்தானே. அப்படி என்றால் இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு ஆடவனாலும் உனக்கு மரணம் என்பது ஏற்படவே கூடாது. நீ கோரிய வரம் அதுதானே? மகனே, அப்படி என்றால் இந்த உலகத்திலே பெண் மீது உனக்கு எந்த பயம் என்பதும் கிடையவே கிடையாதா? இல்லை தாயே. அப்படி என்றால் என்னை ஏறின படித்து நினைக்கின்றாயா மகனே? இப்பொழுதே என்னுடைய திரு சூடாயுதத்தால் தாயே, பெண் மீது பயம் என்பது கிடையவே இல்லை என்றாயே. நிச்சயமாக நீ பெண்ணின் கரத்தால் தான் மால கடவாய். பிடி, நீ கோரிய வரத்தையும் கொடுக்கின்றேன். பிடி, பிடி, பிடி. மகனே, நீங்கள் 2 பேரும் கேட்ட வரம் கொடுத்து விட்டேன். நான் புறப்படுகின்றேன். வழியாய் வீடு. தாயே, எங்க அம்மாவின் தோற்றமே தோற்றம் தான். அம்மா, தாயே, நாங்கள் அணிந்து கொண்டிருக்கின்றீர்களே கம்பு, வைடரி, மோதகம், முத்தரகம், பச்சை, நீலம், முத்து, பவளம், மாணிக்கமணி, தளத்தை 9 நவரத்தின் கற்கள் ஒழிந்தேன். இந்த மணிமுடிய அடியனுக்கு தர வேண்டும். நான் அணிந்து என்னுடைய நாடு வீரலாபுரி வட்டத்தில் ஆட்சி செய்தால் இந்த கண்டன் எப்படி இருக்கும்? இந்த மணிமுடியை அணிந்து உன்னுடைய நாடு நகர்தனை ஆள வேண்டுமா? ஆமாம் தாயே. இந்த மணிமுடி என்பது சாதாரணம் கிடையாது. அடே, இந்த உலகத்திலே தெய்வங்களுக்கு மட்டுமே உரிதான மணிமகுடம்
சாதாரண ஒரு அரக்கனின் சிரசிலே இருப்பதா? டேய் மகனே, நீ கேட்ட வரத்தை கொடுத்து விட்டேன் அல்லவா? இது உனக்கு தேவை கிடையாது, புறப்படுகின்றேன் நான். ஐயே, நான் யார்? நீங்கள் பெறாத மகன். உன்னுடைய சிரத்தில் இருந்தால் என்ன, என்னுடைய சிரத்தில் இருந்தால்? ஓ, அதுதானே என்னுடைய மகன் தானே கேட்கின்றான். அவன் வேற என்ன செய்து விட போகின்றான்? இப்பொழுதே என்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும். மகனே, பிடியடா இந்த மனிதனுக்கு. தம்பி கார் கோடகா, அண்ணா தானவர்களும் இருக்க ஒரு தனி பெரும் பெரும். ஆமாம் அண்ணா, ஆமாம் அண்ணா. அம்மா, தாயே, மகனே, அம்மாவின் அழகே அழகு. ஓ ஐயே, அம்மா தன்னுடைய கரத்தில் இருக்கின்றதே திரிசூலாயுதம். இந்த திரிசூலாயுதம் தங்களுடைய கரத்தில் இருப்பதை என்னுடைய கரத்தில் இருந்தால் எப்படி ஒரு பெருமையாக இருக்கும். கேவலம் என்னுடைய கரத்தில் என்னுடைய சக்தி வாய்ந்த திரிசூலாயுதம் வேண்டுமா? தரவே முடியாது. திரிசூலாயுதம் எத்தனை அரக்கர்களை ஒழித்திருக்கின்றது என்பது உனக்கு தெரியுமாடா? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் இந்த தானவர்களுக்கு பிறந்தவர்கள். அப்படியானால் என்னுடைய கரத்தில் இருப்பதை விட இந்த திரிசூலாயுதம் உன்னுடைய கரத்தில் தான் இருக்க வேண்டும். பிடி பிடி மகனே, பிடி. அண்ணா, பத்திரமாக வைக்க வேண்டும். நீ கேட்டதை கொடுத்து விட்டேன். அம்மாவின் அழகே அழகு. தாயே, தங்களுடைய கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றீர்களே புஷ்பமாலை. இந்த புஷ்ப மாலை அடியனுக்கு தர வேண்டும். அடியன் அணிந்து அழகு பார்க்க வேண்டும். தாய், வேறொன்றும் இல்லை. அடே, இது மட்டும் கொடுத்து விட்டு போயிடு. என்னுடைய கரத்தில் இருந்தது அனைத்தும் கொடுத்து விட்டேன். இந்த புஷ்ப மாலை என்னுடைய விளக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய கிராம மக்கள், என்னுடைய ஏழை மக்கள் வருடாந்தோறும் எனக்கு ஆடை அணிவித்து அழகு பார்த்த என்னுடைய கழுத்திலே அணிந்து அழகு பார்க்கக்கூடிய புஷ்ப மாலை உனக்கு வேண்டுமா? சனிக்கு போது நாடு. என்னுடைய ஏழை மக்கள் கொடுத்த புஷ்ப மாலை இவனும் என்னுடைய மகன் தானே, இவனுக்கும் கொடுத்து அழகு பார்க்க வேண்டும். மகனே, இப்பொழுதே தருகின்றேன் இந்த புஷ்ப மாலை. என்ன அழகாக இருக்கு. அம்மாவின் கழுத்தில் இருந்ததை விட என்னுடைய கழுத்தில் இருப்பது எப்படி இருக்கின்றது? வாமுனி செம்முனி மாதிரி அந்த முயற்சியில தான் வச்சிருக்காங்க. அந்த சாமி முயற்சியில தான் வந்து நம்ம நாடகம் ஆடிங்கிறோம். ஆனா வாமுனி வேற செம்முனி வேற. இது வந்து பால் முயற்சி. கொண்டு கொடுவோம் கொண்டு. தாயே, அம்மாவுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. தாயே, இன்னும் ஒரு ஆசை தாயே. இன்னும் ஒரு ஆசையா? எதுவாக இருந்தாலும் சேலடா. அம்மா, நான் கேட்டால் எதையும் தடை இல்லாமல் கொடுத்து விடுவார். தாயே, தாங்கள் அணிந்திருக்கின்றீர்கள் வேம்பு ஆடை. இந்த வேம்பு ஆடை அடியேற்கு தர வேண்டும். இருந்தாலும் எனக்கு தனிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது இந்த வேம்பு ஆடை. மகனே, என்னதான் எனக்கு ஆடை அணிவித்து அழகு பார்த்தாலும் என்னுடைய உள்ளத்திலே நிறைவை கொடுப்பது இந்த வேம்பு ஆடை மட்டும்தான். அப்பேற்பட்ட வேம்பு ஆடை உனக்கு வேண்டுமா? அப்படியானால் அதையும் கொடுக்கின்றேன். பிடி.
இதான் உங்களுக்கு எட்டல ஏன் எட்டல? ஒரு சூத்து கட்டு போயிடுது. டேய் 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 நல்லா இருந்துச்சுடா. ஏண்டா? என்ன சொன்ன? டேய் கட்டியா இல்ல ஒரு டேய் அம்மா தின்னுட்டியா நான் தின்றேன். நீயா தின்றா? அம்மா என்னென்ன விதத்தை தின்றாங்க தெரியுமா? மாவு, கொழுக்கட்டை, ஆடு, கோழி, பந்தி இவையெல்லாம் தின்றா. அதனால அம்மாவுக்கு சூத்திட்டு சுடுது. நான் என்னடா சொல்றேன்? சேபரி மகள் நீ தானே கத்து கொடுத்திருக்கிறேன். அனைத்து சக்தியும் கொடுத்து நாங்கள் யார்? நீங்கள் பெற்றெடுக்காத என்னுடைய பிள்ளை. அம்மா தான் அவர் குலத்தில் பிறந்தவர்கள் ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம், ஒரு காலத்தில், ஒரு சமயத்தில், எந்த நேரத்திலும் அம்மா உன்னை வாடி என்றும் ஓடி என்றும் அப்படி பேசிவிட்டோமையானால் மகனே உங்கள் மீது எனக்கு கோபம் என்பது வராது என்று ஒரு சிறிய சத்தியத்தை ஒரு மகன் பேசினால் எங்காவது ஒரு தாய்க்கு கோபம் என்பது வருமா? நான் பெற்றெடுத்த பிள்ளை பெறாத பிள்ளைகளானி என்னை ஏசினாலும் தூற்றினாலும் எனக்கு கோபம் என்பது வரவே வராது, வரவே வராது.